Hello students, welcome back to Earl Spoken English. In this video, we will talk about object pronouns. Object pronouns. Object pronouns பார்க்க போறோம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இவ்ளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் நமக்கு ஆங்கில மொழியை பத்தி ஒரு தெளிவு ஏற்படும். இல்ல கடமைக்கு வந்து அரைகுறையா படிச்சிட்டோ இல்ல மனப்பாடம் பண்ணிட்டோ போனோம்னா இங்கிலீஷ் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாவும் ஃப்ளூயன்ட்டாவும் பேச முடியாது. அதனால தான் நான் வந்து கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் மிக தெளிவான துல்லியமான விளக்கம் கொடுக்குறேன். உங்களுக்கு மனநிலை தெளிவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்ல ஆப்ஜெக்ட்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால முதல்ல அதை பற்றி நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் ப்ரொனவுன்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு ப்ரொனவுன்னா என்னன்னு தெரியும், நவுனை ரீப்ளேஸ் பண்ணுற வேர்டு தான் ப்ரொனவுன். ஆனால் இங்கே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லி நமக்கு முதல் தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எடுத்துப்போம். இப்போ ஐ மெட் ராமன், நான் ராமனை சந்தித்தேன். நான் ராமனை சந்தித்தேன் அப்படிங்கிறதுல இந்த ராமனை இருக்கிறங்கிறது தான் ஆப்ஜெக்ட். அது ஏன் ஆப்ஜெக்ட்னா, நான் வந்து என்னை பற்றி தான் பேசுகிறேன், மெயினாக நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னா அது சப்ஜெக்ட். நான் அப்படிங்கிறது நான் ராமனை சந்தித்தேன். ஆனாலும் இந்த ராமனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வருது, அதாவது ராமன்கிற வார்த்தையும் இங்கே வருது. தமிழில் வந்து ராமனை, தமிழில் வந்து ஆப்ஜெக்ட்னா ஐ சேர்ப்போம், ஆப்ஜெக்ட் அடையாளப்படுத்துறதுக்காக ஐ சேர்ப்போம். அப்போ ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பொருளை பற்றி பேச முடியும், மிருகங்கள், கொடிகள், செடி கொடியை பற்றி பேச முடியும். அப்படின்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு என்ன சொன்னார், பேசினார், இந்த மாதிரி தான் நம்ம பேச முடியும். நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்மளை பற்றி பேசினாலும் நம்ம ஒரு மனுஷருக்கு என்ன பண்ணோம், அவரை பார்த்தோமா, பேசினோமா, இல்லை அவருக்கு ஏதாவது பொருள் கொடுத்தோமா, இந்த மாதிரி தான் நம்ம பேச முடியுமே தவிர வேறு எதுவும் பேச முடியாதுங்கிறனால இன்னொரு மனிதரும் நம்மளை பற்றி பேசும்போது சென்டென்ஸில் வர்றது இயல்பு. அப்படி வர்ற மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட். ஐ மெட் ராமன், நான் ராமனை சந்தித்தேன். இந்த ஐ வந்து இங்கிலீஷில் வந்து கிடையாது, தமிழில் இருக்குது. அது இன்னொரு டாப்பிக்கு, அதை நான் வேறு எதுவும் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது ஆப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா, மெயினாக நம்மளை பற்றி பேசினாலும் அந்த நவுன், அந்த சென்டென்ஸில் இன்னொருத்த நவுனும் வரும். ஒருவேளை அவருக்கு நம்ம பொருள் கொடுத்துருக்கலாம், இல்லை அவரே போய் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி வர்றவங்களுக்கு பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஐ கேவ் ₹6 to ராமன் அப்படின்னா நான் ராமனிடம் ₹6 கொடுத்தேன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டு ராமன் அப்படிங்கிறது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். நான் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், அது டைரக்டாக இருக்குது. அதாவது இந்த வெறுப்பு கூட இது அஃபெக்ட் ஆகிறதுனால இது வந்து இது இந்த பொருள் யாருக்கு போய் சேர்ந்தடையுதோ அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த பொருள், அந்த பொருள் யாருக்கிட்ட போய் சேருதோ அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் ஒரு சென்டென்ஸில் மெயினாக நம்ம வந்து சப்ஜெக்டை பற்றி அவர் என்ன செய்கிறான்னு பேசினாலும் சப்ஜெக்டை மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. வெறும் சென்டென்ஸ் ஃபுல்லாகவே ஐ ஐ ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா என்னை பற்றி தான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெறும் ஐயே இல்லை ராமனை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக வெறும் ராமன் ராமன் ராமன்னே பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்த ராமன் யாரை போய் பார்த்தாரு, இல்லை யாருக்கு ஏதாவது கொடுத்தாரா, யாருக்கையாவது பேசினாரா, யாருக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாரா, இந்த மாதிரி பேசும்போது அந்த பொருளையும் சேர்த்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த பொருளை யார் வாங்கினாங்க அப்படிங்கிற அவங்களையும் நம்ம குறிப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். அது எந்த இடத்துல கொடுத்தோம், எத்தனை மணி நேரம், இந்த இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது வரும். அப்படிங்கிறனால ஒரு சென்டென்ஸில் எல்லாமே வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம யாரை பற்றி பேசும்போது அதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே இந்த சென்டென்ஸில் வந்து ஐ, அதாவது ஐனா என்னை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா ஐன்னு வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஐக்கு மீனிங் வந்து நான் தான். ஏன்னா நவுனுக்கு வந்து முன்னாடி இருக்கணும். அது யார் கூட இந்த ப்ரொனவுன் வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது, எந்த நவுனுக்காக பதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே. இப்போ இந்த மாதிரி வர்றதுக்கெலாம் பேர் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ அதே நேரத்தில் இடம் வந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் கிடையாது, ஆனால் அது இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் பேர் வந்து ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து
நம்ம ஒரு நவுன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ மெட் ராமன் அப்படின்னா ராமன், நான் ராமனை சந்தித்தேன் அப்படிங்கிறதுல வந்து ராமனைங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம வந்து நான் ராமனை சந்தித்தேன், நான் ராமனிடம் பணம் கொடுத்தேன், நான் ராமனிடம் இதை கவனமாக செலவு செய்ய சொன்னேன், நான் ராமனிடம் இதில் 2 கம்ப்யூட்டர், இந்த பணத்தில் 2 கம்ப்யூட்டர் வாங்கிக்க சொன்னேன், நான் ராமனிடம் அவர்களுக்கு இந்த பணத்திலேருந்து எந்த பைசாவும் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்துலேயும் வந்து ராமனிடம் 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 சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு போர் அடிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் ராமனை ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து தொடர்ந்து ஒருத்தரை பற்றியே பேசிட்டு இருந்தாலும் அவரே சொல்லிட்டு இருக்கனால போர் அடிக்குதுங்கிறதுனால சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வச்சு அவரை மாற்றணும், சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வச்சு மாற்றணும். அப்போ ஆப்ஜெக்ட்லேயும் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா நம்ம அவரையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு போர் அடிக்கும். அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்டில் இருக்கிற நவுனுக்குமே நம்ம ஒரு ப்ரொனவுனுக்கு கொண்டு வந்து போட்டுடுறோம். அப்போ நமக்கு போர் அடிக்காது. நான் ராமனை சந்தித்தேன், நான் அவனிடம் பணம் கொடுத்தேன். இங்கே ராமன்கிறது வந்து அடுத்த சென்டென்ஸ்லேயே அவனிடம் சொல்லிட்டு அவனை சொல்லும்போது அந்த ராமன் அப்படிங்கிறத போயிடுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால எப்போவுமே நம்ம வந்து ஒரு நவுனை கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிக்கும். அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் வந்து ப்ரொனவுன். அந்த ப்ரொனவுனில் சப்ஜெக்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அது வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதே ஆப்ஜெக்டாக வர்ற நவுனுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா, ப்ரொனவுனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வருது, ஆப்ஜெக்டில் ஒரு நவுன் இருக்குது, அது ராமன் அப்படிங்கிறது. அந்த நவுனை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொனவுன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ரீப்ளேஸ்னால் அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒன்று போடுறோம். அப்படிங்கிறப்ப ஆப்ஜெக்ட் நவுனை நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டில் வந்த நவுனை அதே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வச்சு அதுக்கு ஈக்குவலான ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வச்சு நம்ம வந்து மாற்றிடுறோம். மாற்றும்போது நமக்கு வந்து போர் அடிக்காமல் எரிச்சல் இல்லாமையும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்மளால் பேச முடியும். ஸோ எப்படி சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அதாவது எதுக்காகவோ இல்லை யாருக்காகவோ இந்த நவுனை வந்து மாற்றுறோம், இந்த நவுனுக்கு பதிலாக ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கிறது தெரியணும். அதே ரொம்ப முக்கியம். இங்கே யாருமே இல்லாமையே நம்ம கொண்டு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை போட்டக்கூடாது. போட்டோம்னா என்ன சம்மந்தமே இல்லாமல் நான் அவனிடம் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது யார் அவன், யார்கிட்ட நீ கொண்டு போய் பணம் கொடுத்தேன், நான் ராமனிடம் பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸ்லேருந்து வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹிம் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் ராமன் அப்படிங்கிறது வந்து ஆண்பாளுங்கிறனால அவருக்கோட ப்ரொனவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை இது பண்ணணும். சரி, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லா ஆப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எழுதிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எழுதுறேன். ஐ, வி, யூ, இதில் ப்ளூரலில் ஒரு யூ இருக்குது, ஹி, சி, இட், தே, இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதாவது சப்ஜெக்டில் வந்து யாரையாவது நம்ம பேசணும் அப்படின்னா மறுபடியும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பேசும்போது அந்த நவுனை தூக்கி விட்டு அதுக்கு பதிலாக நம்ம இந்த வேர்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் ஆப்ஜெக்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லையும் நம்ம வந்து யாராவது பார்த்தோம், யாருக்காவது பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள பற்றி சொல்லிட்டு அவங்க அந்த பேரை சொல்லிட்டு அதுக்கடுத்து வர்ற சென்டென்ஸ்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஐ வந்துச்சுன்னா மீ அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். புரியுதுங்களா? ஐ வந்து மீ, ஐயை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். அதாவது he met me, அவன் என்னை சந்தித்தான், அவன் என்னை சந்தித்தான். இங்கே செயலை வந்து இவர் தான் செய்கிறார், இவரை பற்றி நம்ம பேசுகிறோம், இவரை பற்றி பேசும்போது நம்ம வர்றோம். புரியுதுங்களா? அவன் என்னை சந்தித்தான். அப்போ நம்ம வந்து இங்கே ஆப்ஜெக்ட் இவரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம், இவர் செஞ்ச செயலில் நம்ம வர்றோம், அவ்வளோதான். இவரை பற்றி பேசும்போது நம்ம வர்றோம் அப்படிங்கிறனால நம்ம ஆப்ஜெக்ட் தான் இங்கே. அந்த நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்டோட ப்ரொனவுன் என்னன்னா மீ. இதே நம்ம போய் அவரை சந்திச்சோம்னு வச்சுங்க, ஐ மெட் ஹிம். ஓகே, நம்ம செஞ்ச செயல்லாம் நம்மளை பற்றி பேசும்போது அவர் வர்றாரு. ஸோ ஆப்ஜெக்டும் சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா நிறைய நவுன்ஸ் தான் வரும். அதாவது ஒரு மிருகம் வரலாம், ஒரு பொருள் வரலாம், ஒரு நபர் வரலாம். ஆனால் சப்ஜெக்ட் இருக்கிற நவுனுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவரை பற்றி தான் பேசுகிறோம். அந்த சென்டென்ஸில் வர்ற ஒருத்தர் தான், இல்லை ஒரு பொருளோ ஒரு இடமோ தான் ஆப்ஜெக்ட்.
அவ்வளோதானே தவிர சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சப்ஜெக்ட்டு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். என்னதான் அந்த சென்டென்ஸில் வந்து ஒரு நபர் இருந்தாலும் அவர் ஆப்ஜெக்ட், அவரை பற்றி நம்ம பேசலை. நம்மளை பற்றி பேசும்போது அவரை சொல்கிறோம். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வீக்கு வந்து அஸ், யூக்கு வந்து யூ தான். இதில் பார்த்தீங்கன்னா யூக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனும் யூ தான், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் யூ தான். அப்படிங்கிறப்ப நம்ம அது என்ன நிலையில் இருக்குது பார்த்துக்குங்க. யூ மெட் மீ, நீ என்னை சந்தித்தாய். ஐ மெட் யூ, நான் உன்னை சந்தித்தேன். இங்கே சப்ஜெக்டாக வரும்போதும் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூ தான், இங்கே ஆப்ஜெக்டாக வருது. ஆப்ஜெக்டாக வரும்போதும் யூ தான். ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது குழப்பம்னு நினைக்கிறீங்க, ஆனால் இது குழப்பாது. ஏன்னா இங்கே செயலை செஞ்சதை பற்றி தெளிவாக இருக்கும். இங்கே சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோமா ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தெளிவாக இருக்குங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு சப்ஜெக்டில் வந்தாலும் ஆப்ஜெக்டில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் ஒரே ஒரு யூவே இருந்தாலும், ஒரே ஃபார்மில் இருக்கிற ஒய்ஓயூ இருந்தாலும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வி மெட், வி வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அஸ் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, இப்போ யாரையாவது நம்ம வந்து சந்திச்சாங்கன்னா தே மெட் அஸ், அவர்கள் எங்களை சந்தித்தனர். தே மெட் அஸ். இதே இந்த சைட நம்ம செஞ்சிருந்தோம்னா we met them. ஓகே, புரியுதுங்களா? we met them. ஏன்னா இங்க இதுதான் சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். இங்க தே தான் சப்ஜெக்ட், அஸ் வந்து ஆப்ஜெக்ட். அதனால நமக்கு ஃபார்ம் வேரியேஷன் தெரியணும். யாரு சப்ஜெக்ட் யார் ஆப்ஜெக்ட், அதாவது யாரை பத்தி பேசுறோம் அதுல யார் வர்றாங்க அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கணும். அப்படிங்கிறனால தான் இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேற ஆப்ஜெக்ட் வேற அப்படின்னு இருக்குது. இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம்னா ரெண்டுக்கும் அதான் ப்ரொனவுன் தானே, ரெண்டுக்கும் ஒரே ஒரு அதாவது நம்ம நவுனுக்கு பதிலாக ஒரே ஒரு ப்ரொனவுன் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சென்டென்ஸில் அந்த நவுனு சப்ஜெக்டாக வருதா ஆப்ஜெக்டாக வருதாங்கிறத பொறுத்து ப்ரொனவுனோட ஃபார்மும் மாறுபடும். அதுதான் முக்கியம். ஏன்னா ராமன் அப்படிங்கிறதுக்கான நம்ம என்ன நினைப்போம்னா ப்ரொனவுன் வந்து ஹீ போட்டுக்க வேண்டியதுதான். இதையே நம்ம வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஒரு சென்டென்ஸில் ராமன்கிறவர் வந்து சப்ஜெக்டாக வந்தார்னா தான் நம்ம ஹீ போட முடியும். ஆனால் ஆப்ஜெக்டாக அவர் போயிட்டாரு அப்படின்னா நம்ம வந்து ஹிம்மு தான் போட முடியும். புரியுதுங்களா? இதோட நவுன் வந்து சப்ஜெக்டில் இருக்கா அப்போ அதுக்கு தகுந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்டில் இருக்கா அப்போ அதுக்கு தகுந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஹீ அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஹிம், ஹீனா ஹிம். ஹீ வந்து ஹிம், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஹிம். சி வந்து ஹெர், இட்டு வந்து இட்டே தான். யூ எப்படி யூவோ அது மாதிரி இட்டு வந்து இட்டே தான். தே வந்து தெம். ஸோ இதை வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நாம வந்து சப்ஜெக்ட் நவுனை ரீப்ளேஸ் பண்ணோம்னா தே பண்ணோம், ஆப்ஜெக்ட் நவுனை ரீப்ளேஸ் பண்ணோம்னா தெம் போடணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் வந்து சென்டென்ஸ்ல என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ப்ரொனவுன் சூஸ் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ராமன் கில்டு ராவணன். இதுல சப்ஜெக்ட் வந்து ஐயா இருக்கு, அதாவது சப்ஜெக்ட் வந்து ராமனா இருக்கிறதுனால இங்க என்ன பண்றோம் அப்படின்னா he killed him. இந்த him வந்து என்ன அப்படின்னா ராவணன். ஓகே, இந்த him வந்து ராவணன். இந்த ராமன் வந்து சப்ஜெக்ட்ங்கிறதுனால he போட்டிருக்கோம். நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா இங்க ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு போய்கிட்டு நிறைய 2-3 ஃபார்ம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இங்க வந்து நீங்க இந்த மீனிங்கை போட்டு ஹிம்மா வந்து இங்க போட்டு ஹிம் கில்டு ஹி அப்படின்னா மீனிங் வராது. எது சப்ஜெக்டோ அதுக்கு தகுந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் சூஸ் பண்ணணும்.
எது ஆப்ஜெக்டோ அதுக்கு தகுந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் சூஸ் பண்ணணும். இப்போ ராமன் கில்டு, ஒரு பொண்ணு பேர் போட்டுப்போம், ராமன் கில்டு ராணி அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஹெர் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம வந்து ஹெர் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து தப்பா இருக்குல்ல, நம்ம மாற்றிப்போம். ஹீ கில்டு ஹெர் தான் யூஸ் பண்ண முடியும். ஹீ கில்டு ஹெர் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ராமன் வந்து சப்ஜெக்ட், ராணி வந்து ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன அப்படிங்கிறத அதைத்தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதே வந்து இது மாறிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்டென்ஸ் மாறிடுச்சு. இப்போ வந்து ராணி வந்து ராமனை வந்து கில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ராணி கில்டு ராமன் அப்படின்னா இங்கே இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஷியா மாறிடும். புரியுதுங்களா? இங்கேயும் ஹெர் போடக்கூடாது. ஏன்னா இங்கே ராணியை பற்றி பேசும்போது தான் ராமன் வர்றாரு. அப்போ இது சப்ஜெக்ட்டுங்கிறதுனால சப்ஜெக்ட் அதோட ப்ரொனவுன் என்ன, அதை மறுபடியும் ராணியை பற்றி பேசும்போது நம்ம வந்து சி போட்டுக்கணும். கில்டு அப்படியே போட்டுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவர் இப்போ இந்த சென்டென்ஸில் இவர் வந்து ஆப்ஜெக்டாக மாறிட்டார். போன சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருந்தார், அதனால ஹீ போட்டோம். ஆனால் இங்கே ஆப்ஜெக்டாக அவர் மாறினதுனால சி கில்டு ஹிம்மு தான் போட முடியும். புரியுதுங்களா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் சப்ஜெக்டாக இருக்கா ஆப்ஜெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரொனவுன் சூஸ் பண்ணி போடணும். ஸோ இதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு உள்ள வித்தியாசம். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை ரொம்ப நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே பேரே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம், நான் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ, வி, யூ, இன்னொரு யூ இருக்குது, ப்ளூரல் யூ. அதுக்கப்புறம் ஹீ, சி, இட், தே. ஓகே, இட், தே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து மீயா மாறிடும். அஸ், யூ வந்து யூ தான், இது ப்ளூரலும் யூ தான். ஹீ வந்து ஹிம்மா மாறிடும். இது வந்து சி வந்து ஹெர்ரா மாறிடும். இட்டு வந்து இட்டு தான். தே வந்து தெம்மா மாறிடும். ஓகே, நம்ம வந்து அவர்கள் ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ நம்ம ஒரு நவுன் வந்து சப்ஜெக்டாக இருக்குதா ஆப்ஜெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணோம். சில நேரங்களில் நம்ம வந்து செயல் பண்ணனா சப்ஜெக்டு, செயல் பண்ணலைன்னா அவங்க வந்து ஆப்ஜெக்டு அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. அது ராங். ஏன்னா பேசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ராவணன், ராவணன் வாஸ் கில்டு பை ராமன். இங்க ராமன் தான் ராவணனை கொண்டிருக்காப்ல. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, இங்க இவர் வந்து செயலே செய்யலையே ராவணன். இதோட மீனிங், தமிழ் மீனிங் என்னன்னா, ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான். ஓகே, அப்ப இங்க செயலை செஞ்சதும் ராமன் தான், ஆனால் அந்த பக்கம் போயிடுச்சு, இது பேசி வயசுல இருக்கு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து இவர் தானே செயலை செஞ்சாரு, அப்ப இவர் தானே சப்ஜெக்ட், கொள்ளுதல்ங்கிற செயலை இவர் தான் செஞ்சாரு, அப்ப இவர் தான் சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இது தப்பு. எப்பவுமே சப்ஜெக்ட்னா நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அந்த வாக்கியத்துல யாரு வர்றாங்களோ, அதாவது நம்ம வந்து நம்மளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது, ஒரு பொருளை பத்தி அது மட்டுமே பேசிட்டு இருக்க. வாட்ச் அப்படின்னா வாட்ச்னே நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது. அந்த வாட்சை யாராவது ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரும் நம்ம உள்ள கொண்டு வர முடியும். அப்ப அவங்க யார் அப்படின்னா, அவங்க வந்து ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்ல செயலை செய்யறது மட்டும் சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம யாரை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதா சப்ஜெக்டே தவிர செயலை செய்யறவர் தான் சப்ஜெக்ட் அப்படிலாம் கிடையாது. இந்த செயலை வந்து செஞ்சது ராமன், கொல்லுதல்ங்கிற செயலை செத்தது வந்து ராவணன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்க ராவணன் தான் சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா நம்ம ராவணனை பத்தி பேசும்போது தான் ராமன் வராரு. இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான், அவ்வளவுதானே தவிர இங்க ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னா ராமனை பத்தி பேசும்போது ராவணன் வர்றாரு. ஆனா இந்த சென்டென்ஸ்ல ராவணனை பத்தி பேசும்போது ராமன் வர்றாரு. நம்ம யாரை பத்தி பேசுறோம் அப்படிங்கறதா முக்கியம். யாரை பத்தி பேசினாலும் இன்னொருத்தர் வருவாரு, ஆனாலும் யாருக்கு மெயின் ஃபோக்கஸ் கொடுத்து பேசுறோம் அப்படிங்கறதா முக்கியம். ஸோ
இதுதான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான முக்கியம். சப்ஜெக்டில் இருக்கிற நவுனை ரீப்ளேஸ் பண்ணோம்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் போடணும், ஆப்ஜெக்டில் இருக்கிற நவுனை ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் போடணும். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.